நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் கை வலிப்பு. சரிங்களா? காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய கால் கை வலிப்பு. அந்த நோயிலிருந்து வர்மக்கலை சிகிச்சை செய்து எப்படி அந்த நோய்பட்ட இழுத்து இருக்கிறவரை சரி பண்ணி தன்னிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரோட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ இல்லை அவங்க ஒவ்வொருத்தங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்க காக்கா வலிப்பு வந்தவங்க இருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு நம்மளுடைய ஆசான்மார்கள் குருமார்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் இந்த மருந்து சாப்பிடு அந்த மருந்து சாப்பிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி லைவாக நடக்குது. இப்போ எடுத்துகிட்டு உடனே சடனாக ஹாஸ்பிட்டல் போக முடியல. அப்போ நம்ம ஃபஸ்ட் எய்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். வலிப்பு நோய் வந்தவர்களுக்கு சிகிச்சை. சரிங்களா? வலிப்பு நோய் வந்தவர்களுக்கு சாவி கொத்தை நம்ம கையில் கொடுக்கக்கூடாது. சாவி கொத்தோ இல்லை இரும்பு பொருளோ இல்லை நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கறிக்கடையில் வேலை செய்யணும்னா கத்தி கொண்டு கையில் கொடுத்துருவோம். அதுவும் இரும்பு தானே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இழுப்பாங்கள்ல, இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சாவி கொத்தாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்கம் ஓட்டையாகும், காயமாகும், உடம்புல ரணமாகும். அப்போ கத்தி கொண்டு கையில் கொடுக்கும்போது என்னாகும், இழுத்துட்டு அவங்களே அறுத்துக்குவாங்க. அதனால் இரும்பு பொருட்களோ இந்த கத்தி போன்ற பொருட்களோ அவங்க உடம்பை சிதைக்கக்கூடிய ஒரு பொருட்களோ அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. இது முதல் முறையாக நம்ம முதல் முறை இல்லை, இது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே யார் இந்த சாவி கொத்தை கொடுத்து பழக்கினாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் சாவி கொத்து கொடுத்த உடனே நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே கழுத்தில் இரும்பை போட்டு சுற்றுவாங்களே, அப்போ இது காக்கா வலிப்பே வராது. இதெல்லாமே உடலுடைய தன்மை, நரம்புகளுடைய பிரச்சனை, இரத்த ஓட்டங்களுடைய பிரச்சனை, நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறுபடும் போது இந்த உடம்புல இந்த மாதிரி நோய் வரும். அதில் உடனே இரும்பு கையில் கொடுத்த உடனே நோய் குணமாகுது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இது யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அதை தவிர்க்க சொல்கிறாங்க. எந்த ஒரு இரும்பு பொருட்கள் உள்ளுக்கு கையில் கொடுக்கக்கூடாது. கையில் கொடுத்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, வலிப்பு வந்தவங்க பார்த்திங்கன்னா மல்லாந்து கிடக்கிறாங்க, மல்லாந்த நிலையில் இழுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பார்க்குறோம். அப்படின்னோம்னா அவங்கள என்ன பண்ணணும்னா, ஒரு சைடாக நம்ம படுக்க வைக்கணும். மேலே மல்லாந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறோம், நம்ம போன உடனே வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதோ ஒரு சைடு நம்ம அவங்கள ஒருக்களித்து படுக்க வைக்கணும். இப்போ படுக்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய சுவாச ஓட்டங்கள் சரியாக போகும். அதே மாதிரி மல்லாந்து படுக்கும்போது பார்த்திங்கன்னா வாயில் நுரையாக வரும். அந்த உமிழ்நீர் அந்த ஒரு நுரை மாதிரி வெளியே தள்ளும். சரிங்களா? அப்போ வெளியே தள்ளும்போது அது கரெக்டாக வெளியே வந்துடணும். அந்த உமிழ்நீர் அந்த நுரை வெளியே வரணும். வெளியே வர மாதிரி தான் படுக்க வைக்கணும். அதனால தான் ஒரு சைடாக படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதே மல்லாந்த நிலையில் படுக்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுடைய சுவாசம் மூக்குலேயும் போகும் வாயிலையும் போகும். அவங்களுக்கு அது தெரியாது. ஏதோ ஒரு வழியில் மூக்கில் காற்று இழுக்கணும், இல்லாட்டி வாயில் காற்று இழுத்து நம்ம உயர தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஓடுமொழிங்க. நம்ம இப்படி படுக்கணும், இப்படி கை கால் இழுத்துட்டு அந்த எந்த ஒரு சிம்டம்ஸுமே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ மல்லாந்து படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உமிழ்நீர் வாய்க்குள்ளே போய் மூச்சுக்கு போகிற குழாயில் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா மூச்சு போகிற குழாயை அடைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, மூச்சு குழாயை அடைச்சி அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு புறையேறி அது வேறு மாதிரி கொண்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் எய்டாக இடது பக்கமாக இல்லாட்டி வலது பக்கமாக திரும்பி அந்த நோய்வாய்ப்பட்ட நபரை கை கால் இழுக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு சைடாக நம்ம படுக்க வைக்கிறோம். படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கை காலை நம்ம தரையில் உரசாத அளவு நம்ம பார்க்கணும். சரிங்களா? கை காலை நம்ம தரையில் உரசாத அளவு, அதாவது இப்படி இழுப்பாங்க, கால் இழுத்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சிமெண்ட் தரையோ இல்லை ரோட்லேயோ மயக்கம் போட்டு இந்த மாதிரி வலிப்பு விழுந்தாலோ, இது இல்லை மண் தரையிலையோ ஏதோ ஒரு தரையில் படுக்கும்போது என்னென்னா, இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு கட்டாந்தரை இருக்குது அப்படின்னா அந்த கட்டாந்தரையில் நம்ம கை வச்சு இழுத்தா என்ன ஆகும், நம்ம டேமேஜ் தானே ஆகும்.
அப்போ அதையே ஒரு 10 தடவை 15 தடவை வெடுக்குன்னு இப்படி தேய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தோல் உரிந்து அந்த இடத்துல வந்து காயமாயிடும். சரிங்களா? அப்போ என்ன நம்ம பண்ணணும், முதல் உதவியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, அந்த கை கால் வந்து இழுக்கிறது அந்த தரையில் உரசாத அளவுக்கு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு துணியோ இல்லாட்டி ஏதோ ஒரு அட்டையோ நம்மளால் முடிஞ்சது, இல்லை நம்ம பேக்கு கையில் வச்சுக்கிறோமோ அந்த பேக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த கால் படாமல் வைக்கிறது, இந்த கை படாமல் வைக்கிறது, இல்லை இன்னொரு நபரை வந்து லேசான முறையில் பிடிச்சிக்குங்க, ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. அதாவது நரம்பு வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு தான் வந்து இழுக்கும், ஏதோ ஒரு வழியில் விட்டு விட்டு இழுக்கும், டப்புன்னு ஒரு டைம் விட்டுரும். அப்போ உடம்பு வந்து நார்மலாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபார்முலா நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இழுத்துட்டே இருக்கிறாங்க, கைகால் வந்து தரையில் உரைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையைவோ காலைவோ வந்து தரையில் அமுத்தி பிடிச்சிடக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து அதிகமாகும், விழிப்பு வந்து அதிகமாகும். அந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். கை கால் இழுக்குதா, கால் இழுக்குதா, கை இழுக்குதா, அந்த நரம்பு வந்து அடிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துக்கு விட்டுரும் டப்புக்குன்னு. அப்போ நார்மல் பொசிஷனுக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. இதே நம்ம வந்து ஒரு கையை காலை அந்த இழுக்கிற காலை அமுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யாது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களால வாய் பேச முடியாது, எனக்கு கையை விடு, என்னோடய காலை விடு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை நம்மளால் வந்து வெளியே உதவி செய்யுங்கிற பேரில் ஒவ்வொருத்தரையும் வந்து பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த கை கால் வந்து தரையில் படாத அளவுக்கு நம்ம தூக்கி பிடிக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு அட்டை வைக்கணும், ஏதோ ஒரு கவர் வைக்கணும், இல்லாட்டி சாக்கு இருந்தால் வைக்கலாம், ஏதோ ஒன்று உள்ளுக்குள் வைக்கணும். அப்போ தரையில் உரசாமல் இருக்குன்னா காயமாகாது. இது ஒரு மெத்தேடு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, வலிப்பு வர்றவங்களுக்கு நாக்கு வந்து வெளியே வரும். இப்படி நாக்கு வெளியே வரும், இப்படி இழுத்துட்டே இருப்பாங்க, நாக்கு வெளியே வரும். நாக்கு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? நாக்கு வந்து அவங்களையே அறியாமல் அந்த நோய்வாய்ப்பட்டவங்க வந்து அவங்களுடைய நாக்கையே கடிச்சிருவாங்க. ஃபிக்ஸ் வரும்போது வந்து என்ன பண்ணுறேன்னே அவங்களுக்கு தெரியாது. தரையில் கால் உரசும், கை உரசும், தலை போய் முட்டிக்கும், செவுத்துல பக்கத்தில் செவுறு கல் கில் இருந்ததுன்னா அந்த இப்படி இழுக்கிறதுலையே அந்த இது போய் அவங்களுக்கு போய் படும். அப்போ அதுபோல் வந்து என்ன அவங்க தள்ளி படுக்கணும், நம்ம இந்த மாதிரி முட்டுதே அப்படிங்கிற ஒரு இது உணர்வு இருக்காது. அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாக்கு வெளியே வரும். நாக்கு வெளியே வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நரம்பு தளர்ச்சி தான் எல்லாமே. நரம்புனோட தூண்டுதல், மூளைக்கு போகிற அந்த நரம்புகள் வீக் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். டக்குன்னு வந்து அந்த நாக்கை பிடிச்சி கடிச்சிருவாங்க. அதாவது ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அவங்க வாயவே திறக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த நாக்கை பிடிச்சி கடித்து நாக்கு கட்டாகி வெளியே வந்துடும். அப்போ நம்ம முதலுதவியாக நம்ம பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்கிறோம், முதலுதவியாக பண்ணணும் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறோம்னா வாயை திறந்து சின்ன கர்ச்சீப் துணி, சரிங்களா, நாக்கை உள்ளுக்குள்ளே தள்ளிடணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த நாக்கை உள்ளுக்குள்ளே தள்ளும்போது யார் முதலுதவி பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து அந்த நாக்கை உள்ளுக்குள்ளே தள்ளி அதுக்கு அந்த நாக்கை கடிக்காத அளவுக்கு நாக்கு உள்ளுக்குள்ளே போனோடனே ஒரு சின்ன கர்ச்சீப் எடுத்து அந்த பல்லு நாக்கு கடிச்சிருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் சொல்லி அந்த இடத்துல வந்து நாக்கில் இந்த நாக்கு வெளியே வராமல் அந்த கர்ச்சீப் மட்டும் மடித்து உள்ளுக்குள்ளே வைக்கணும். அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடை வீதியில் இருக்கிறோம், அந்த ரேஞ்சில் இருக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த ஆயில் டப்பாவில் இந்த எண்ணெயெல்லாம் பேக் பண்ணி ஒரு பாக்கெட்டு பாக்ஸ் வரும் தெரியுங்களா, அட்டைப்பொட்டி, அந்த அட்டைப்பொட்டியோடைய அட்டை அதை எடுத்து 4 மடித்து வாய் ஆன்னு சொல்லி இந்த இடத்துல, அதாவது வாய் பிளவு வருமோன்னு சொல்லிட்டு ஒரு வருமம் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அமுத்தும் போது பார்த்திங்கன்னா வாய் வந்து திறக்கும், திறக்காத வாயும் கூட திறக்கும். இந்த 2 பக்கம் இந்த அளவாடி வருமோ, அந்த அளவாடின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இந்த ஜாயிண்ட்டு சேரும். அந்த சேர்ற இடத்துல ஒரு வர்மப்புள்ளி இருக்குது. அவங்க கடிச்சிருக்காங்க அப்படின்னா நல்லா இப்படி பிடிச்சி இந்த 2 பக்கம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்படி பிடிச்சிங்கன்னா 2 விரலும், இந்த விரலும் அந்த விரலும் அந்த பாயிண்டில் தான் நிற்கும். இப்படி அமுத்துனீங்கன்னா அந்த வாய் வந்து ஆண் திறக்கும். சரிங்களா? ஆண் திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே அந்த கர்ச்சீப் மடித்து இல்லாட்டி ஒரு அட்டைப்பொட்டியோ ஒரு பேப்பரோ மடித்து டக்குன்னு உள்ளுக்குள்ளே வச்சிடணும். அப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா டப்புன்னு அவங்க பிடிச்சிக்குவாங்க. அப்போ நாக்கு உள்ளுக்குள்ளே போய் சேஃப்டியாக இருக்கும். அந்த வலிப்பு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அந்த வலிப்பு இருக்கும். அந்த வலிப்பு நின்னதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அந்த அட்டைப்பொட்டியோ இல்லை நீங்கள் வைக்கிற அந்த பேப்பரோ சிறுசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து பெருசாக நீளமாக நீட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க முழுங்கிடக்கூடாது, முழுங்காத அளவு நீங்கள் பார்த்துக்குங்க.
கரிச்சிப்பாக இருந்ததுன்னா முழுங்க முடியாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அட்டைப்பட்டியோ சின்ன பேப்பரோ வைக்கும்போது கடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு முதல் உதவி நல்ல மனசோடு நீங்கள் செய்யும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நாக்கு வந்து கடி விழுகாமல் இருந்து நம்ம அவங்கள காப்பாற்றிடலாம். சரிங்களா? அடுத்தது அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ வலிப்பு நோய் வந்திருக்கு அப்படின்னா சுற்றியும் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. முதலுதவி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? பாக்கி வந்து ரவுண்ட் அடித்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரவுண்ட் அடிக்கும்போது நம்மளுக்கு, அதாவது அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு தேவையான காற்று உள்ளுக்குள்ளே வந்து சுவாசிக்கிறதுக்கு போகாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய சுவாசம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நல்ல காற்று இழுத்து அவங்க வந்து வேடிக்கை பார்க்கும்போது அந்த காற்று தான் உள்ளுக்குள்ளே போகுமோ ஒழியா நல்ல காற்று உள்ளுக்குள்ளே போகாது. அப்போ வந்து ஒரு 2 பேர் மட்டும் 2 பேரோ 3 பேரோ கூட இருந்துட்டு பாக்கி இருக்கிறவங்க அந்த ரவுண்டு போட்டு வேடிக்கை பார்க்குறவங்கள வந்து தவிர்த்துற சொல்லிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து சுற்றி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி நின்னா அவங்க வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் லெவல் கிடைக்காது. அதனால் சுற்றி வட்டம் அடித்து நிற்காதீங்க, தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெத்தேடை நீங்கள் வந்து கையாளுங்க. சரிங்களா? அடுத்தது, நோயாளிக்கு வந்து டைட்டான உடையில் இருப்பாங்க. அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுருப்பாங்க, இல்லாட்டி வந்து நல்ல டைட்டான முறையில் ஜீன்ஸ் ஷர்ட்டு டைட்டான முறையில் வந்து உடை அணிஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோயாளி கண்ணாடி போட்டிருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தாலும் இல்லை கண் பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம முதல் உதவி என்ன பண்ணுறோம், இந்த கண்ணாடியை முதல்ல கழட்டி வச்சிடுறோம். அப்போ இந்த ஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற உடைகளை பூராமே அவங்களுக்கு முதல்ல வந்து தளர்த்தி விடணும். சரிங்களா? இந்த மெத்தேடில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் வந்து பிடிக்கிறது, இந்த ரத்த ஓட்டம் வர்றது வந்து தடைப்படாமல் இரக்கம் இல்லாமல் அந்த உடைகள் பூராமே தளர்த்தி விட்டோம்னா இந்த ரத்த ஓட்டங்கள் சரியான முறையில் இயங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சைடாக படுக்க வச்சு தலகாணி கொடுத்துடணும். தலகாணி இல்லை அப்படின்னா பார்வையாளரை சுற்றி வேடிக்கை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க மடியில் படுக்க வச்சுருங்க. சரிங்களா? இந்த ஒரு சைடை இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கழுத்தாகப்பட்டது பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம முதுகுத்தண்டு நேராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கழுத்து இப்படி போச்சு அப்படின்னா முதுகுத்தண்டு நேராக இருக்காது. அந்த கழுத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எலும்புகள் எல்லாமே வந்து இழுக்கு 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 என்ன ஆகுதுன்னா எச்சா தான் வந்து வலியாக இருக்கும். அப்போ மடியில் படுத்துட்டோம்னா அந்த முதுகுத்தண்டு சுவாச ஓட்டங்கள் ரத்த ஓட்டங்கள் அந்த எனர்ஜி லெவல் வந்து முதுகுத்தண்டு நேராக இருந்தால் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உட்காரும்போது நல்லா வந்து நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படுக்கும்போது ஒரு தலகாணி, இவங்களை பேஷண்ட்டை படுக்க வைக்கும்போது ஒரு தலகாணி அல்லது அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நபரை ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க மடியில் படுக்க வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை நம்ம டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரக்கோம், ஒரு பேக் வச்சுருக்கோம், அந்த பேக்கில் சாஞ்சு ஒரு சைடாக வந்து படுக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் அவங்க ரெடியாகி வெளியே வந்துடுவாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்வாய்ப்பட்டு கை கால் இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சடனாக வந்து தண்ணீர் கொடுக்குறேன் இல்லை நான் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? தண்ணி வந்து அவங்களால குடிக்க முடியாது, நாக்கே வெளியே வருது. வலிப்பு வரும்போது நாக்கு வெளியே வரும்போது தண்ணி எப்படி உள்ளுக்குள்ளே குடிக்க முடியும், உணவு எப்படி உள்ளுக்குள்ளே போகும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உணவோ இல்லை தண்ணியோ வந்து கொடுக்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தோம் அப்படின்னோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியான நிலைக்கு வந்துடும். அது சரியான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு இத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டானதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வலிப்பு வந்து மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்டாக வந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாயோடு வாய் வச்சு நான் காற்றை கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து சுவாச ஓட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. சரிங்களா? சும்மா அடிபட்டுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி கரண்ட் அடிச்சிருச்சு, இந்த மாதிரி பைக்கில் போய் கீழே விழுந்துட்டாங்க, அந்த மூச்சு குழாய் அடைச்சிருச்சு, சுவாசம் இல்லை, இல்லை நடக்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாயோடு வாய் வச்சு மூச்சு கொடுக்கலாம். இதே வந்து வலிப்பு நோய் வர்றவங்களுக்கு வாயோடு வாய் வச்சு நம்மளுடைய மூச்சு காற்றை வந்து கொடுக்கக்கூடாது.